லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம்போர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதாவின் அரசனான அபியா. அரசன் ரெகபயாம் தன்னையே வலிமைப்படுத்திக் கொண்டு எருசலேமில் ஆட்சி செய்தான். ரெகபயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தம் திருப்பெயரை நிலைபெறச் செய்ய இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகரான எருசலேமில் ரெகபயாம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அம்மோனியலான நாமா என்பவளே அவன் தாய். ஆண்டவரை நாடுவதில் அவனது உள்ளம் உறுதியாயிராததால் அவன் தீயன செய்தான். ரெகபயாமின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் செமாயாவின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் இத்தோவின் பதிவேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. ரெகபயாமும் யெரொபவாமும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டிருந்தனர். பின்பு ரெகபயாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் அபியா ஆட்சி செய்தான். அரசன் யெரொபவாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபையாவைச் சேர்ந்த உரியேல் மகள் மீகாயா என்பவளே அவன் தாய். அபியாவுக்கும் யெரொபவாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா தேர்ந்தெடுக்க பெற்ற 40,000 வலிமைமிக்க வீரர்களுடன் போருக்குச் சென்றான். அதுபோன்றே யெரொபவாம் தேர்ந்தெடுக்க பெற்ற வலிமைமிகு 80,000 வீரர்களை சேர்த்துக்கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்ராயிம் மலைநாட்டின் செமராயிம் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரொபவாம், எல்லா இஸ்ரேல் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரே, இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவர் மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ? இருப்பினும் நெபாற்றின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலனுமான யெரொபவாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு சாலமோன் மகன் ரெகபயாமை வென்றான். அப்பொழுது ரெகபயாம் மன வலிமையற்ற இளைஞனாயிருந்தான். எனவே அவனால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றான். வாரம்போர் அலசல். பன்னாட்டு குழந்தைகள் தினம். ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்பவள், வாழ்கின்ற வாழ்க்கையை அர்த்தமாக்குபவள், வசந்தத்தை நமக்குள்ளே வரவழைப்பவள் பெண் குழந்தை. பிறக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அவ்வீடு இறை ஆற்றலால் நிறைந்திருக்கும் என்பர் முத்தோர். பெண் குழந்தை இல்லாத வீடு ஓர் பொட்டல் காடு. பருவத்தில் மழை பொழிந்தால் சிறு இலைத்தலைகளை காணலாம். ஆனால் பெண் குழந்தை இருக்கும் வீடோ பசுமை நிறைந்த நந்தவனம். இப்படியாக பெண் குழந்தைகளின் சிறப்பு பற்றி நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். பூக்கள் சிரிக்கும் பூங்காவனமாக, சோம்பேறியான மனிதனை கூட உழைக்க வைக்கும் எந்திரமாக, சோர்வடைந்து மனம் தளர்ந்தால் புத்துணர்வு தருபவர்களாக பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். தாய்க்கும் தந்தைக்கும் அன்பின் இணைப்பாக, தாயோடும் தந்தையோடும் மிகுந்த அன்பினை வெளிப்படுத்துபவர்களாக பெண் குழந்தைகள் சிறந்து விளங்குகின்றனர். முரட்டுத்தனமான மனிதரை கூட மென்மையாக மாற்றி முள்ளையும் மலர வைக்கின்றனர் பெண் குழந்தைகள். அவர்கள் இருக்கும் வீடு ஓர் சிறு கோவில் போல காட்சியளிக்கும். இத்தகைய பெண் குழந்தைகளை சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 11 அன்று பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினமானது சிறப்பிக்கப்படுகின்றது. பெண்ணே எழுந்து வா, வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. எதிர்காலம் உன் கையில், தனலே நீ தளராதே. உன்னால் என்றும் முடியும் என்ற
என்பதை மறவாதே. பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளும் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் அவசரத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளானது கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையில் 2011 ஆண்டு இந்நாளை சிறப்பிக்க வேண்டும் என்று கனடா நாடு தீர்மானம் கொண்டு வந்தது. அத்தீர்மானம் தொடக்கத்தில் சில நாடுகளால் முன்மொழியப்பட்டு அதன் பின் அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் அவையானது 2011 ஆண்டில் அக்டோபர் 11 நாளை பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 11 நாளில் பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகெங்கும் பாலின சமத்துவம், அனைத்து துறைகளிலும் சமத்துவமான வாய்ப்பு, கல்வி உரிமை, பாதுகாப்பு, அங்கீகாரம், வளர்ச்சியை அதிகரித்தல், வன்முறைகளை களைதல் போன்றவற்றிற்கு சமூகம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்நாள் வலியுறுத்துகிறது. பெண் குழந்தைகள் நினைத்ததை சாதிக்க உறுதுணையாக நின்று அவர்கள் பின்னாளில் சாதனை பெண்களாக மிளிர வைக்கும் அவசியத்தை நினைவு கூறும் நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் உலகம் முழுவதும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தான விழிப்புணர்வு பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பெண் குழந்தைகள் பிறப்பு என்பது பெற்றோருக்கு ஏற்படும் பொருளாதார சுமை என்கின்ற கருத்தியலை மாற்றியமைக்கவும், இவ்வுலகில் உயிர்கள் ஒவ்வொன்றும் தோன்றவும், சுதந்திரமாய் வாழவும் இயற்கையான உரிமைகள் உள்ளன என்பதை உணர்த்தவும் இந்நாளில் பல நடவடிக்கைகளை தன்னார்வ அமைப்புகள் மற்றும் மக்கள் நல அரசுகள் முன்னெடுத்து வருகின்றன. பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுவதற்கு முன்பாகவே இந்தியாவில் 2009 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24 நாளை இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் நாளாக கொண்டாடி வருகின்றது. இந்தியாவில் இந்நாளை கொண்டாடுவதன் வழியாக பாலின சமத்துவம், சம வேலைக்கு சம ஊதியம், பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் உரிமை கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற கருத்துக்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. மேலும் பெண்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் பற்றியும் பொதுமக்களுக்கு ஊடகம், செய்தித்தாள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி வழியாக தகவல்கள் அரசாங்கத்தால் அளிக்கப்பட்டு வருகின்றன. சமூக வலைதளங்கள் வழியாக ஒரு நாளைக்கு 1,00,000 குழந்தைகள் பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள் என்று மெட்டா புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது என குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் செல்வகோமதி தெரிவித்துள்ளார். பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் 2011 ஆண்டு டிசம்பர் 19 அன்று ஐக்கிய நாடுகளின் பொது அவையில் அறிவிக்கப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு சம வாய்ப்பு, உரிமை வழங்க வலியுறுத்தி பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் 2012 ஆண்டு அக்டோபர் 11 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வெற்றி ஒன்றே உன் இலக்கு, செல்லும் திசையை நோக்கி நடைவழக்கு. வெற்றி ஒன்றே உன் இலக்கு, செல்லும் திசையை நோக்கி நடைவழக்கு. அஞ்சாது துஞ்சாது புயலாய் புறப்படுவா, வா விரைந்து எழுந்து மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு. சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு, மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு. சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு. பெண் நல அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் அவையின் கூட்டமைப்புகள் மற்றும் மிக முக்கியமாக பெண்களுடன் கலந்தாலோசித்து உருவாக்கப்பட்ட 2025 ஆண்டு பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளின் கருப்பொருளாக நான் ஒரு பெண், மாற்றத்தை நான் வழிநடத்துகின்றேன், நெருக்கடியின் முன்னணியில் உள்ள பெண்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பெண்கள் இன்றைய மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கிறார்கள். தங்கள் சமூகங்களில் காலநிலை நீதிக்காக ஒழுங்கமைத்து போராடுகிறார்கள். வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுகிறார்கள். எதிர்காலத்தை மறுபரிசீலனை செய்கிறார்கள். தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்காக மட்டுமல்லாமல் அவர்கள் யார், அவர்கள் கொண்டுவரும் தீர்வுகளுக்காகவும் தங்களை யாரென்று அடையாளம் காண வலியுறுத்துகிறார்கள். பெரும்பாலும் பெண்களின் குரல்கள் கேட்கப்படுவதில்லை. அவர்களின் செயல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. அவர்களின் தேவைகளும் உரிமைகளும் ஒதுக்கி தள்ளப்படுகின்றன. பாலின சமத்துவத்திற்கான உலகின் வரைபடமான 30வது ஆண்டு பெய்ஜிங் பிரகடனத்திலிருந்து பெண்கள் உண்மையில் யார் என்பதை காணவும், அவர்களின் குரலை கேட்கவும், அவர்களின் வரம்பற்ற திறனை அங்கீகரிக்கவும் பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண்கள் ஒரு சிறந்த உலகத்திற்காக காத்திருக்கவில்லை, மாறாக அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். உலகளவில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பதற்கும் அவர்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளில்
குறிப்பாக மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இன்ஸ்டாகிராம், முகநூல் போன்ற சமூக வலைதளங்களும் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவே உள்ளன. சமூக வலைதளங்கள் வழியாக ஒரு நாளைக்கு 1,00,000 குழந்தைகள் பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு ஆளாகிறார்கள் என்று மெட்டா புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. எனவே பெண் குழந்தைகளுக்கு இதற்கான விழிப்புணர்வு அவசியமாகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சைபர் கிரைம் காவல்துறையை வலுப்படுத்தி அவர்கள் பணி குறித்து மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் என்பதை கற்பிப்பதை போன்று ஆண் குழந்தைகளுக்கு டோன்ட் டச் என்று கற்பித்தல் வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமன்றி பெரியவர்களுக்கும் இது குறித்து கல்வி கற்பிப்பது அவசியம். பாலின சமத்துவம் குறித்து பள்ளி, கல்லூரி பாடத்திட்டங்களில் இடம்பெற வேண்டும். இவை சக மனிதர்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற புரிதலை இன்றைய இளம் தலைமுறைக்கு உருவாக்குகிறது. அதேபோன்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இலவச கல்வி பெறுவதற்கான வயது வரம்பை 14 18 உயர்த்த வேண்டும். இதன் வழியாக அனைத்து குழந்தைகளும், குறிப்பாக பெண் குழந்தைகள் அதிகமாக பயனடைய முடியும். குழந்தைகள் நலக்குழு மற்றும் சிறார் நீதி குழுமத்தில் உறுப்பினராக 15 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த வழக்கறிஞர் பாலசுந்தரி அவர்கள் பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் குறித்து இவ்வாறு தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்துள்ள 21ஆம் நூற்றாண்டிலும் பெண் குழந்தை பிறப்பை மகிழ்வுடன் வரவேற்கும் சூழலில் நாம் இல்லை. அக்குழந்தைகள் குறித்த பழமையான கருத்துக்கள் இன்னும் நம் சமூகத்தில் வேரூன்றியுள்ளன. குழந்தைகளின் பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 2001ஆம் ஆண்டில் 1000 ஆண்களுக்கு 959 பெண்கள் என்ற முறையில் இருந்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் என பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளாததால் புதிய விகிதம் குறித்து எதுவும் தெரியவில்லை என்றும், பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மிகவும் கவலையளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பாலசுந்தரி. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை நாம் இன்னும் உருவாக்கி கொடுக்கவில்லை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் துரிதமாக நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த வழக்குகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளும் நீதிமன்றங்களும் சரியாக செயல்படுகின்றதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு தேவையான சட்டங்கள் உள்ளன, ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் வேகம் தேவைப்படுகின்றது. குழந்தைகள் மீதான வன்முறை அதிகமாக இருந்தாலும் அதில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் பெண் குழந்தைகள். தற்போது கல்லூரி பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவியருடன் கலந்துரையாடல் செய்கையில் தங்களது சிறு வயதில் பாலியல் ரீதியான வன்முறையை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் எடுத்துரைத்ததாக கூறினார். சோகோ அறக்கட்டளையின் இணை இயக்குனரும் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளருமான வழக்கறிஞர் செல்வகோமதி. இந்தியாவில் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் தேசிய பெண் குழந்தை நாள் கொண்டுவரப்படுவதற்கு முன்பாக 1992ஆம் ஆண்டில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்கான முன்னோடி மற்றும் பாதையை மாற்றியமைக்கும் சிறந்த திட்டமாக கருதப்படுகிறது. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் வழியாக பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல், அதிகாரமளித்தல், பாலின பாகுபாட்டை தடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் வழியாக பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கை, தொடர்ந்து படித்தலை ஊக்குவித்தல், குறைந்தபட்சம் இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்தல், 18 வயதுக்கு பிறகே திருமணம் செய்ய ஊக்குவித்தல், 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டு நெறிமுறையை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்குவித்தல், பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல், பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல், பெண் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதில் குடும்பத்தின் பங்கை வலுப்படுத்துதல் போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாக செய்யப்பட்டு வருகின்றன. பிறக்கும் போதே பொன் குழந்தையாகிறார்கள் பெண் குழந்தைகள். பிறந்த நாடும் பெண்பாலே, இனிதாய் நாம் பேசும் மொழியும் பெண்பாலே, தாங்கும் பூமியும் பெண்பாலே, அழகு ஓங்கும் இயற்கையதும் பெண்பாலே. பெண் குழந்தையே பூமியின் வரம், அவள் இன்றியும் உண்டோ இப்பூமியில் தரம். மழலையாய் பெண் பிறந்தால் மகிழ்வோம், மானுடம் அவளால் செழிக்குமென நெகிழ்வோம். கள்ளிப்பாலுக்கு தீ வைப்போம், அவளுக்கு கரும்பலகையில் கல்வி போதிப்போம். மொட்டுக்களை கசக்கும் பாலியல் மோசங்களை ஒழிப்போம். பெண் தேவதைகளுக்கும் சம உரிமை சமுதாயத்தில் அளிப்போம். அனைவருக்கும் இனிய பன்னாட்டு பெண் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு, மடமையை நெருப்பாலே கொளுத்திவிடு. சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு.
சூரியனே சூரியனே உன்னை ஈக்கள் மொய்க்க எண்ணுவதா? வாகைப்பூ நீ வாகைப்பூ நீ எருக்கம் பூவாயாவதா? வண்ணங்கள் குழைத்திட்ட வானவில்லை நீ இருட்டு மின்னலாய் உருகுவதா? வைகரை விளக்க விடியலின் முகமே தடம் பார்த்து நடக்காமல் தடம் பார்த்து நடைபோடு பெண்ணே பெண்ணே. எழுந்து வா பெண்ணே எழுந்து வா, எழுந்து வா பெண்ணே எழுந்து வா, எழுந்து வா பெண்ணே எழுந்து வா, எழுந்து வா பெண்ணே எழுந்து வா. பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் என்ற தலைப்பில் இன்றைய வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். புலம்பெயர்ந்தோர் கடந்து வந்த கடல்களும் பாலைவனங்களும் விவிலியத்தில் மீட்பின் இடங்களாக இருக்கின்றன என்றும் அங்கு கடவுள் தனது மக்களை காப்பாற்ற தன்னை வெளிப்படுத்தியது போல மறைப்பணியாளர்களில் கடவுளின் முகத்தை காண்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 5 ஞாயிறன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற புலம்பெயர்ந்தோருக்கான யூபிலி சிறப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நம்பிக்கையிலிருந்து வரும் வாழ்க்கை மற்றும் மீட்பின் ஒரு புதிய வாய்ப்பானது நன்மையில் விடாமுயற்சியுடன் தீமையை எதிர்க்க நமக்கு உதவுகிறது என்றும் கடவுள் இன்று உலகில் கொண்டுவர விரும்பும் மீட்பின் கருவியாக மாறும் அளவுக்கு நமது இருப்பை மாற்றுகிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இயேசு நற்செய்தியில் நமக்கு எடுத்துரைக்கும் ஒரு மென்மையான ஆற்றலாக நம்பிக்கை விளங்குகிறது என்றும் ஆற்றலிலும் அசாதாரண வழிகளிலும் தன்னை திணித்துக் கொள்ளாது சிந்திக்க முடியாத காரியங்களை செய்ய கடுகு விதை அளவுள்ள நம்பிக்கையானது மீட்பிற்கான பாதைகளை திறந்து கடவுளது அன்பின் சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது என்றும் கூறினார் திருத்தந்தை. நாம் தனிப்பட்ட முறையில் நம்மை அர்ப்பணித்து நற்செய்தியின் இரக்கத்துடன் நம் அண்டை வீட்டாரின் துன்பத்தை கவனித்துக் கொள்ளும்போது அம்மீட்பானது நம்மில் உணரப்படும் என்றும் அன்றாட செயல்கள் மற்றும் வார்த்தைகளில் அமைதியாகவும் பயனற்றதாகவும் தோன்றினாலும் இயேசு கூறும் சிறிய விதை போல மாறுகின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நாம் பயனற்ற ஊழியர்களாக மாறும்போது, அதாவது நமது சொந்த நலன்களை தேடாமல் உலகிற்கு கடவுளுடைய அன்பை கொண்டு வருவதற்காகவும் நற்செய்தி மற்றும் நம் சகோதர சகோதரிகளின் பணியில் நம்மை ஈடுபடுத்தும் போதும் மெதுவாக நம்மில் மீட்பு வளரும் என்றும் கூறினார் திருத்தந்தை. மறைப்பணி அழைத்தல் மற்றும் மறைப்பணி ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் மேற்கத்திய நாடுகளைப் போல பண்டைய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்ட சமூகங்களில் உலகின் தெற்கிலிருந்து ஏராளமான சகோதர சகோதரிகள் இங்கு வருவது திரு அவையின் முகத்தை புதுப்பிக்கின்ற மிகவும் திறந்த உயிருள்ள மற்றும் துடிப்பான கிறிஸ்தவத்தை உருவாக்கும் ஒரு பரிமாற்றத்திற்கான வாய்ப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் கூறினார். பிற நாடுகளுக்கு செல்லும் ஒவ்வொரு மறைப்பணியாளரும் அவர்கள் சந்திக்கும் கலாச்சாரங்களில் மரியாதையுடன் வாழவும் உன்னதமான அனைத்தையும் நன்மைக்கு வழிநடத்தவும் நற்செய்தியின் இறைவாக்கை கொண்டு வரவும் அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. யூதேயா மலைகளுக்கு விரைவாக நடந்து சென்று இயேசுவை தன் வயிற்றில் சுமந்து எலிசபெத்திற்கு பணியாற்ற தன்னை அர்ப்பணித்து தனது மகனின் முதல் மறைப்பணியாளராக விளங்கிய அன்னை மரியாவின் பரிந்துரையில் அனைவரையும் ஒப்படைத்து ஜெபிப்பதாக தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் அன்பு, நீதி மற்றும் அமைதியின் அரசரான கிறிஸ்துவின் அரசில் நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பாளர்களாக மாற அன்னையின் ஆசீர் நாடுவோம் என்றும் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.